அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பெயர்ச்சி 2025 எப்படி அமைகிறது? குரு பகவானினுடைய இந்த பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வுல நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான முதன்மையான கிரகமாக இருக்கிறார். எந்த விதமான பண வரவாக இருந்தாலும், செல்வ செழிப்பு முன்னேற்றம் என எது கிடைத்தாலும் அவை நேர்மையான வழியில் மட்டும்தான் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளோ கிடைக்காது. ஆனால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தோஷமும் பாதிப்பும் இன்றி கொடுக்கக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தற்போது ஜென்மத்திற்குள் நுழைகிறார். மே 11ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் வலம் வந்த குரு பகவான் ஜென்மத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட முழு சுப கிரகமாக இருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் பாவ கிரக சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அலட்சியமில்லாமல் அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் சில நிகழ்வுகள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க. 7ஆம் இடமும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் உறுதியாகவே சமகிரகமாக நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே சமயம் வித்யாகாரகரான புதனை, ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் ஜென்ம ராசிக்குள் முழு சுபகிரகம் மட்டுமல்ல, எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மத்திற்குள் வந்தாலும் கூட இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக நிச்சயமாக குரு பகவான் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜென்ம ராசியில் 5 மாதங்கள் முழுமையாக வலம் வருவார். அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக 2இல் உச்சம் பெறுகிறார். பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகருகிறார். பிறகு மீண்டும் ஜென்ம ராசியில் அமர்ந்து 2026இல் பிறகு மீண்டும் முழுமையாக தனஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஜென்ம குருவால் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல்களிலிருந்து நிச்சயமாக நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் சாதகமற்று இருக்கும்போது அவரிடம் இருந்து எந்தவிதமான தோஷ பாதிப்புகளோ தடைகளோ ஏற்படாது. ஆனால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அதுவும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் வல்லம் வந்தால்தான் அதுவும் சாத்தியம். ஆனால் இந்த தருணத்தில் குருவும் கர்மத்தில் இருக்கிறார். குரு ஜென்மத்தில் இருக்கும்போது கர்மத்தில் இருக்கிறாருங்க. சனி பகவான் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக இந்த வேளையில் 9இல் நுழைகிறார். கேது 3இல் நுழைகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு இருக்கும்போது, சனியின் அமைப்பும் இருக்கும்போது குருவின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கலையோ
சிரமத்தையோ உறுதியாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகள், சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் சீராகும். உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபமும் பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகளும் இந்த தருணத்தில் மறைந்து முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையிலான பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். குறிப்பாக தந்தை வழி உறவு முறைகளில் நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை 7ஆம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் பதிப்பதால் திருமணம், புத்திரபாகியம் போன்ற மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் கைகூடும். இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும், சிக்கலும், சிரமமும் இன்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிச்சயம் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில சிரமங்கள் வந்தாலும் கூட அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் 9ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளும் முற்றிலுமாக விலகும். நல்ல நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அலட்சியம் இல்லாமல் குருவின் வழிபாட்டை மேற்கொண்டால் நிறைந்த நன்மையை மிதுன ராசிக்காரர்கள் அற்புதமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.